என்று கர்த்தர் வாக்கு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடுவார். தாவீது சங்கீதக்காரனை பார்க்குறோம், எப்பொழுதுமே துதிக்கிற ஒரு இருதயம். அவர் கையில் அந்த யாழை எடுத்து வாசித்து தேவனை 34ஆம் சங்கீத கர்த்தரை எப்பொழுதும் நான் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வழியில் இருக்கும். அந்த 34ஆம் சங்கீதம்லாம் பார்த்தீங்கன்னா அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் தான் அவர் துதிக்கிறார். ஒரு பெரிய கோலியாத்தை வெற்றி பெற்ற போதும் அவரால் தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்தில் குறிப்பாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் சமாதானமாய் வாழ முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் அவர் தேசத்தை விட்டு சவுலின் நிமித்தமாய் வெளியே ஓடி போகிறார். ஓடி போகும்போது அப்பத்துக்கு அவருக்கு மிகவும் பசி ஏற்படுகிறது. அந்த பசியின் சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. போய் கேட்கிறாரு, எனக்கு அப்பம் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆசாரியர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லப்பா, இது ஒன்லி தேவ சமூகத்தில் உள்ள அப்பம், இது எல்லாரும் ஈஸியா புசிச்சிட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டும்தான், குறிப்பாக ஆசாரியர்கள் மட்டும்தான் புசிக்க தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏன்னா தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் அதை தண்டிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை ஊசாவின் காரியத்தில் பார்க்கிறோம். அதே போல அங்கே சொல்லும்போது அவர் மிகவும் வேண்டி கேட்டு கொண்டது நிமித்தமாய் ஆண்டவர் அவருக்கு மனம் இறங்குகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யாருமே புசிக்காத அப்பத்தை நான் தாவீதுக்கு அருளி செய்தனே. தேவன் தாவீதை சொல்றார், என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாய் இருக்கிறான். ஆமென். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். ஆமென். தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டார், அதை செய்ய மாட்டார் என்கிற தீர்மானத்துக்கு நீங்க வந்துடாதீங்க. ஏன்னா தேவன் உங்களை குறித்தது நினைவு, அவை உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. எல்லாவற்றையும் காட்டிலும் மேலான திட்டத்தை, தரிசனத்தை நான் உன் மீது வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்படி ஒரு